ஹாய், இதுக்கு முந்தின வீடியோல பேசிக் டெஃபினேஷன்ஸ், அதாவது அனாட்டமினா என்ன, பிசியாலஜினா என்ன, பேத்தோபிசியாலஜினா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் கிருஷ்ணன். பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன பண்ணோம்னா லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். நம்ம உடம்புல எப்படி இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு, அதுல என்னென்ன டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்ப அதை எப்படி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னோம்னா, ஸோ இப்போ ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம தமிழ்லயே எடுத்துக்கலாம். இப்ப தமிழ் லாங்குவேஜ்ல எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் வைஸா பிரிக்கலாம் அப்படின்னோம்னா, 10 எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம பிரிப்போம். எழுத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இதுல உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், தென் ஆயுத எழுத்துக்கள் அப்படிங்கிற மாதிரி 3 சப் கேட்டகரி இருக்கு. ஸோ அது மாதிரி 10 லெட்டரா பிரிக்கலாம், எழுத்துக்களா பிரிக்கலாம். அதுக்கப்புறமா வார்த்தைகளா, அதாவது ஒவ்வொரு எழுத்தும் சேர்ந்து வார்த்தையா இருக்கிறத இன்னொரு கேட்டகரியா பிரிக்கலாம். அந்த வார்த்தையெல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு ஒரு வாக்கியமா, சென்டென்ஸா இருக்கும். அந்த சென்டென்ஸ் பல சென்டென்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு ஒரு கட்டுரை இல்ல ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹியூமன் பாடி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இது மாதிரி கேட்டகரி வைஸா ப்ரிப்பேர் பண்ணோம்னா எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ஆட்டம்ல இருந்து ஹோல் பர்சன் வரை என்ன பண்ணலாம், வேற விதமான கேட்டகரியா நம்ம பிரிக்க முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எத்தனை கேட்டகரியா பிரிச்சிருக்க பண்ணோம்னா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கெமிக்கல் லெவல், ரெண்டாவது செல்லுலார் லெவல். கெமிக்கல் லெவல் என்னது? ஆட்டம்ஸ், நத்திங் பட் இப்ப கார்பன், ஹைட்ரஜன், இது மாதிரி சின்ன சின்ன ஆட்டங்கள் சேர்ந்ததெல்லாம் என்ன சொல்லுவோம், ஒரு மாலிக்யூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் எதுக்கு கீழே வரும்? ஹெமிஸ்ட்ரி கீழே. ஸோ ஹெமிஸ்ட்ரி வைஸ் ஃபர்ஸ்ட் கேட்டகரி பிரிக்கலாம். ரெண்டாவது செல்லுலார் லெவல், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸ் லெவலா பிரிக்கலாம். அதுக்கப்புறம் செல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய டிஷ்யூ லெவல், டிஷ்யூஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கக்கூடிய ஆர்கன், தென் சிஸ்டம், தென் ஹோல் ஆர்கனிசம். இது மாதிரி டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். அது ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு கெமிக்கல் லெவல். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்ப புள்ளின்னு பார்த்தா அப்படின்னோம்னா இந்த சின்ன சின்ன கெமிக்கல்ஸ் தான். இப்போ உதாரணத்துக்கு கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இது மாதிரி சின்ன சின்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் என்னது ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஸோ என்ன சார் லாஜிக் புரியல அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ஒன்றும் இல்லை, குளுக்கோஸ் எடுத்துக்கிறோம். குளுக்கோஸ்ங்கிறது ஒரு மாலிக்யூல். ஸோ குளுக்கோஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன இருக்கு அப்படின்னோம்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இந்த 3 ஆட்டம் தான் வெவ்வேறு இதாக என்ன இருக்கும், ஹைட்ராக்சில் குரூப்பா இருக்கும், ஆல்டிகைட் குரூப்பா இருக்கும், கார்பன் மாலிகுலா இருக்கும். ஸோ இந்த 3 மாலிகுல் சேர்ந்ததுதான் என்னது டிஃபரெண்ட் அரேஞ்ச்மெண்டா இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வெவ்வேறு டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆகி ஒரு மாலிகுல் ஆகி அந்த மாலிகுல் செல்லுலார் லெவல் ஆகி ஸோ அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்துட்டோம்னா என்னது, இந்த ஆட்டம் கெமிக்கல் லெவல். ஸோ அப்ப அது இதுல இருந்து அடுத்து என்னது, மாலிகுல். ஸோ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாலிகுலா மாறுது. இப்போ உதாரணத்துக்கு இதுல கொடுத்துருக்கு டிஎன்ஏ, ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு செல்லையும் டிஎன்ஏ இருக்கும். அதுலதான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும் சொல்லுவோம்ல. அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கான பேசிக் சப்ஸ்டன்ஸே என்னது, இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான். ஓகேவா? ஸோ மாலிகுல். இதுக்கு அப்புறமா என்னது, செல்லுலார் லெவல், செல்லுலார் லெவல். தட் மீன்ஸ் இந்த மாலிகுல்ஸ் எல்லாம், இப்போ உதாரணத்துக்கு டிஎன்ஏ, இப்ப செல்லுல நமக்கு என்ன இருக்குன்னு தெரியும். டிஎன்ஏ உள்ள இருக்கும், தென் அதை சுத்தி நியூக்ளியஸ் இருக்கும், தென் அது போக சைட்டோபிளாஸ்மிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு காம்பனன்ட்ஸ் இருக்கும், தென் அவுட்டர் செல் மெம்பரேன் இருக்கும். இது எல்லாமே எதால மேடப் ஆயிருக்கும், இந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸால ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் கெமிக்கல், தென் அடுத்து மாலிகுல்ஸ் லெவல், தென் அதுக்கப்புறம் செல்லுலார் லெவல். ஸோ ஓகே, இப்போ ஒரு செல் ஃபார்ம் ஆயிருக்கு. இது மாதிரி பல செல் ஜாயின் ஆகி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்ன பேரு, டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் செல்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி டிஷ்யூவா இருக்குன்னு பார்த்துருக்கோம். இந்த டிஷ்யூஸே பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆகி அடுத்து என்னவா மாறும் அப்படின்னோம்னா ஆர்கன் சிஸ்டம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இதுல எக்ஸாம்பிள் என்னன்னா ஸ்டொமக் கொடுத்துருக்கு. இப்போ ஸ்டொமக்ங்கிறது ஒரு ஆர்கன் தான், பட் ஆனா அதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும். ஸோ அது என்னென்னங்கிறத நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இதுல கொடுத்துருக்கு ஜிஐடி கொடுத்துருக்கு, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட். ஸோ இப்போ இந்த ஆர்கன் ஸ்டொமக்ங்கிறது இந்த மொத்த சிஸ்டத்துல ஒரு பார்ட். ஸோ ஜிஐடிங்கிறது ஈசோபேகஸ்ல ஆரம்பிச்சு ஸ்டொமக்கு போய் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், தென் அப் டு கோலன் வரையும் போகும். ஸோ இப்போ இதுல
ஸ்டொமக்குங்கிறது ஒரு ஆர்கன். ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஆர்கன், அதுக்கு அடுத்த லெவல் என்னது, பல ஆர்கன் சேர்ந்து ஒரு சிஸ்டம் அப்படிங்கறது சொல்றோம். ஸோ இதுக்கப்புறம் என்னது, நத்திங் பட் ஹோல் ஆர்கனிசம். ஸோ இப்ப இந்த மொத்த உடம்புல ஜிஐடி அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். இந்த ஜிஐடில வந்து என்னது, ஸ்டொமக்குங்கிறது ஒரு ஆர்கன். அந்த ஸ்டொமக்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு. அந்த டிஷ்யூஸ்ங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் செல்ஸ் ஜாயின் ஆனதான் ஒரு டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த செல் எல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் மாலிகூல்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ். அப்ப அந்த மாலிகூல் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இட் ஸ்டார்டட் வித் கெமிக்கல் ஆட்டம்ஸ். ஸோ அப்ப ஆரம்ப புள்ளி எங்க இருந்து ஆரம்பிக்குது, கெமிக்கல் ஆட்டத்துல இருந்து ஆரம்பிக்குது. சின்ன சின்ன ஆட்டம்ஸ் ஜாயின் ஆகி மாலிகுலா மாறுது. இந்த மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்ததுதான் சொன்னது ஒரு செல். அந்த பல நம்பர் ஆஃப் செல்ஸ் சேர்ந்தது வந்து டிஷ்யூ, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ சேர்ந்தது ஒரு ஆர்கன். இதே மாதிரி பல ஆர்கன் சேர்ந்தது வந்து ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். பல சிஸ்டங்கள் சேர்ந்ததுதான் டோட்டல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடி. ஸோ இதுதான் என்னது, டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ இதுல வந்து நம்ம இண்டிவிஜுவலா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கெமிக்கல் லெவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்னா, ஸோ கெமிக்கல் லெவல். ஸோ கெமிக்கல் லெவல் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இதுதான் என்னது, ஆரிஜின். ஸோ இப்போ நம்ம லாங்குவேஜ் சொன்னோம்னா அதோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா இதுதான் வந்து என்னது, அல்பபெட். அவங்க வந்து இங்கிலீஷோட கம்பேர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம தமிழோட கம்பேர் பண்ண அப்படின்னா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள், அவங்க இங்கிலீஷ்ல கம்பேர் பண்ணும்போது ஆல்பபெட் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ இப்போ அந்த லாங்குவேஜுக்கு எப்படி வந்து அல்பபெட் வந்து சின்ன சின்ன இதுவோ அதே மாதிரி இந்த கெமிக்கல் லெவல் என்னென்ன மாலிகூல்ஸ் கொடுத்துருக்காங்க சாரி. ஸோ எப்படி வந்து ஒரு லாங்குவேஜுக்கு வந்து ஒரு எழுத்து வந்து எப்படி ரொம்ப பேசிக்கோ அதே மாதிரி மொத்த ஆர்கனிசம்ல வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் என்னது, இந்த கெமிக்கல் ஆட்டம். அது என்னென்னதுன்னு பொறுத்து பாருங்க, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், கால்சியம், சல்பர். ஸோ இதெல்லாம் ரொம்ப எசென்சியலான தேவையான ஆட்டம்ஸ். இது போக மற்ற சில ஆட்டம்ஸ் இருக்கு, பட் ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப எசென்சியல், ஓகேவா. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி குளுக்கோஸ் மாலிகுல்ங்கிறது நமக்கு தெரியும். ஆனா குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல் வந்து பார்த்தோம்னா மொத்தம் 3 தான், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ இந்த 3 தான் ஹைட்ராக்சிலா இருக்கும், ஆல்டிகைடா இருக்கும், சிஆர் தனியா இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய கெமிக்கல் ஆட்டம்ஸ் எல்லாமே வெவ்வேறு விதமான காம்பினேஷன்ல ஜாயின் ஆகும்போது ஒரு மாலிகுலா மாறும். அந்த மாலிகுல்ஸ் வந்து இட் யூஸ்ட் ஃபார் செல் லெவலுக்கு, செல் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான விஷயங்களுக்கு நமக்கு தேவைப்படும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ அதுல எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பிக்சர்ல கொடுத்த மாதிரி டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ஆட்டம்ஸ். அதுல தான் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அப்ப டிஎன்ஏல வந்து ஸ்பெசிபிக்கா என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒரு சுகர் மாய்டி இருக்கும், ஒரு நைட்ரஜன் பேஸ் இருக்கும், ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும். ஸோ இப்ப பாஸ்பேட் குரூப்புக்கு வந்து இந்த பாஸ்பரஸ் வந்துருச்சு, இந்த நைட்ரஜன் எல்லாமே என்ன ஆச்சு, நைட்ரஜன் பேஸா வந்துருச்சு. சுகர் மாலிகுலுக்கு நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்து சுகர் மாலிகுல் ஆச்சு. ஸோ இப்ப இது மாதிரி இந்த 5 காம்பவுண்ட் சேர்ந்ததுதான் வந்து என்னது, டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏல எல்லாம் நம்ம மொத்த ஜெனடிக் இன்ஃபர்மேஷனும் உள்ள இருக்கு. ஸோ அதுதான் வந்து என்னது, பேசிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு முக்கியமான விஷயங்கள் ஒரு சின்ன விஷயத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து என்னது, செல்லுலார் லெவல். ஸோ இப்போ வந்து லாங்குவேஜோட கம்பேர் பண்ண பண்ணது ஒவ்வொரு எழுத்தும் சின்ன சின்னதா சேர்ந்ததை வந்து என்ன சொல்லுவோம், ஒரு வார்த்தை. ஸோ இப்போ அந்த ஒரு வார்த்தைக்கானதான் வந்து என்ன சொல்றோம், செல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஏன் அதுல இருக்கக்கூடிய இப்ப செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவுட்டர் மெம்பரேன் இருக்கும், தென் அதுக்கப்புறம் இன்ட்ரா செல்லுலார் கான்செப்ட் இருக்கும், சைட்டோபிளாஸ்மிக் ரீஜன்ல வந்து பாத்தீங்க பண்ணோம்னா ரைபோசோம்ஸ் இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், உள்ள நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்குள்ள நியூக்ளியோலஸ், டிஎன்ஏ, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். இது எல்லாமே என்னது, இட்ஸ் மேட் அப் ஆஃப் மாலிகுல். ஸோ அந்த எழுத்துக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாலிகுல், சின்ன சின்ன மாலிகுல் எல்லாம் சேர்ந்து ஒரு அடுத்த லெவல் போறதான் வந்து செல். ஸோ இட்ஸ் லைக் அ வேர்ட், ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் அல்பபெட்ல இருந்து ஒரு வார்த்தையா ஃபார்ம் ஆகிற மாதிரி, ஓகேவா. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி இப்போ செல்லுங்கிறது காமன் டைம். நம்ம உடம்புல இருக்கக்கூடியது எல்லாமே செல்லு தான். ஹேர்ல இருந்து முக்கியமா ஹார்ட்ல இருக்கக்கூடியது, இல்லாட்டி மூளையில இருக்கக்கூடிய நரம், நியூரான்ஸ் வரை எல்லாமே செல்லு தான். ஸோ ஈச் செல் இஸ் டிஃபரெண்ட். எல்லாமே செல்னாலும் தலையில இருக்கக்கூடிய நியூரான்ஸோட செல்லோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும், ஹார்ட்ல இருக்கக்கூடிய செல்லோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும், லிவர்ல இருக்கக்கூடிய செல்ஸோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நேச்சர், ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸா இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா டிஷ்யூ லெவல். ஸோ இப்போ செல் ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னம்னா அதுதான் என்ன சொல்லுவோம், டிஷ்யூஸ். ஸோ நம்ம லாங்குவேஜோட கம்பேர் பண்ணோம்னா எப்படி, ஒரு வேர்டு வார்த்தை அப்படின்னு வந்தது, அந்த பல வார்த்தையை சேர்ந்த ஒரு வாக்கியம் இருக்குல்ல, அதுதான் வந்து என்னது, டிஷ்யூன்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வாக்கியமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாக்கியங்கள் இருக்கும். கட்டளை வாக்கியம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல,
கட்டளை வாக்கியம், வேண்டுகோள் இது, அதுக்கப்புறம் வந்து ஸோ அது மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து என்ன இருக்கு நம்ம உடம்புல இருக்கு. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா மேஜரா 4 கேட்டகரியா பிரிக்கிறாங்க டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே. மேஜரா 4 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் வந்து எபிதீலியல் டிஷ்யூ, ரெண்டாவது கனெக்டிவ் டிஷ்யூ, மூணாவது வந்து மஸ்குலர் டிஷ்யூ, நாலாவது வந்து நர்வஸ் டிஷ்யூ. மொத்தம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான டிஷ்யூஸையும் இந்த 4 கேட்டகரிக்குள்ள என்ன பண்றாங்க, கொண்டு வந்துறாங்க. இது என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம செப்பரேட் சாப்டர்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது மூணாவது, ஃபர்ஸ்ட் ஆட்டம், தென் அதுக்கப்புறம் செல் லெவல், அடுத்து மூணாவது டிஷ்யூ லெவல், அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா ஆர்கன் லெவல். ஸோ டிஷ்யூஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆனதான் ஆர்கன். நம்ம ஸ்டொமக் எக்ஸாம்பிள் பார்த்தோம் தெரியுமா, அதே மாதிரிதான். ஸோ இதுல வந்து என்ன பண்ணணும்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். இப்போ இந்த 4 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் சொன்னோம்ல, இதுல 4 டைப் ஆஃப் டிஷ்யூல சப்டிவிஷன்ஸ், ஏகப்பட்ட சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இது மாதிரி நம்பர் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாமே ஜாயின் ஆகி ஒரு ஆர்கனா மாறக்கூடியது. ஸோ இப்ப வாக்கியங்கள்லாம் சேர்ந்து ஒரு சிறு தொகுப்பு மாதிரி, ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணோம்னா ஸ்டொமக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆர்கன், பட் இட்ஸ் மேட் அப் ஆஃப் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். அதே மாதிரி ஸ்கின்னு, போன், ஹார்ட், லிவர் எல்லா ஆர்கன்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஆர்கன் வைஸ் சேம், பட் இட்ஸ் கண்டெய்னிங் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஸ்டொமக் தான் நம்ம வந்து அதுலயும் கொடுத்துருந்தோம், இதுலயே அதான் கொடுத்துருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஸ்டொமக்குங்கிறது ஒரு ஆர்கன் தான், பட் ஆனா அதுல அவுட்டர் கவரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா செரஸ் மெம்பரேன். ஸ்டொமக் வெளியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி செரஸ் மெம்பரேன் அப்படின்னா ஒரு லிக்விஃபைட் நேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு லேயர் இருக்கும். ஸோ அது இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா அதோட வேலை என்ன பண்ண ஆக்சுவலா வந்து இப்ப ஸ்டொமக் வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஏரியால அப்டமன் கேவிட்டியில வந்து இருக்கும். ஸோ மற்ற ஆர்கன்ஸ் இருக்கும், ரிப்ஸுக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், மேல லிவர் இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ கீழே வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கும். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ஆர்கன் வந்து டைட்டா பேக் ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து நார்மலா உள்ள ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஃப்ரிக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்காக மேஜரா எல்லா ஆர்கன்லயுமே இந்த வெளியே வந்து இந்த செரஸ் மெம்பரேன்ங்கிறது ஒண்ணு இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்டொமக்ல வந்து இந்த அவுட்டர் கவரிங் செரஸ் மெம்பரேன் இருக்கு, ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்காக மற்ற ஆர்கன் இருந்து. அடுத்து வந்து என்ன இருக்கும், அதுக்கு அடுத்த லேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மூத் மசில். ஸோ வெளியே அவுட்டர் மெம்பரேன் இருக்கும், உள்ள வந்து ஸ்மூத் மசில், மஸ்குலர் லேயர் வந்துருச்சு, மஸ்குலர் டிஷ்யூ வந்துருச்சு. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டொமக்குங்கிறது என்னது, அவுட்டர் கவரிங்னாலும் உள்ள வந்து என்னது மசில்னால செய்யப்பட்ட ஒரு பகுதி. ஸோ அப்ப அதோட வேலை என்ன, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய ஃபுட் கண்டென்ட், ஸ்டொமக் வந்து என்ன பண்ணும், உள்ள வர கண்டென்ட் வந்து கண்டினியூஸா புஷ் பண்ணி கீழே ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு தள்ளணும். ஸோ அப்ப அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகும். கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு மசில் வேணும்ல, ஸோ அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகும். அதுதான் அதோட ஃபங்க்ஷன். ஸோ அது ரெண்டாவது. ஸோ அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னோம்னா வெளியே செரஸ் மெம்பரேன், இங்க பாருங்க வெளியே செரஸ் மெம்பரேன், உள்ள இருக்கிறது ஃபுல்லா என்னது ஸ்மூத் மசில், அதுக்கு உள்ள இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இன்னர் மோஸ்ட் லைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப இந்த ஸ்டொமக்குள்ள நமக்கு முக்கியமான வேலை என்ன தெரியும், என்ன நமக்கு தெரியும், கேஸ்ட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்காக கண்டினியூஸா ஆசிட் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், செக்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும், கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செக்ரீட் பண்ணக்கூடிய செல்ஸ் இருக்கும். அதே நேரத்துல அந்த செக்ரீஷன், ஆசிடிக் செக்ரீஷன் வரும்போது அது வந்து அந்த மஸ்குலர் லேயர் அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இன்னர் மோஸ்ட் லைனிங், ஒரு கவரிங் மாதிரி, ஒரு இன்சுலேட்டர் மாதிரி என்ன ஆகும், ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த லேயரும் உள்ள. ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணோம்னா உள்ள ஸ்டொமக்குள்ள வந்து இந்த ஆசிட் வந்து மசில்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக உள்ள வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா இன்னர் மோஸ்ட் லைனிங் லேயர். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஸ்டொமக்குன்னு எடுத்துக்கிட்டாலே அதுல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அடுத்து வந்து சிஸ்டம் லெவல். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டொமக்குங்கிறது வந்து ஒரு சிஸ்டத்துல ஒரு பார்ட். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஷ்யூ, மல்டிபிள் நம்பர் ஆஃப் டிஷ்யூ சேர்ந்து ஒரு ஆர்கன் தான் வந்து என்னது ஸ்டொமக். ஸோ இப்ப அந்த ஸ்டொமக்குங்கிறது ஒரு சிஸ்டத்துல ஒரு பார்ட். ஸோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா பேராகிராஃப், மல்டிபிள் நம்பர் ஆஃப் பேராகிராஃப் சேர்ந்ததுதான் வந்து என்னது ஒரு சிறு தொகுப்பு, ஒரு யூனிட், ஒரு சாப்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? லாங்குவேஜ் வைஸ் ஒரு புக் வைஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா பேராகிராஃப் வைஸா சேர்ந்து பல பேராகிராஃப் சேர்ந்ததுதான் ஒரு சின்ன ஒரு சாப்டர் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு அதே மாதிரி பாருங்க, டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒரு இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பல சிஸ்டத்துல இது ஒரு சிஸ்டம். ஆனா அதுல வந்து ஒரு ஆர்கன் தான் வந்து என்னது ஸ்டொமக். இப்ப அப்ப மொத்த டைஜஸ்டிவ்ல வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஆர்கன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் மவுத்ல இருந்து ஆரம்பிக்குது, தென் சலைவரி கிளாண்ட், ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், தென் அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், லிவர், கால் பிளாடர், தென் அதுக்கப்புறம் கோலன், எக்ஸ்பீட்டர், கோலன் வரையும் என்ன இருக்கு ஃபுல்லா சேர்ந்ததுதான் என்னது டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதுல ஒரு ஆர்கன் தான்
ஸ்டொமக். ஓகேவா? சோ இப்போ ஸ்டொமக் மாதிரி இந்த ஒவ்வொரு ஆர்கனும் ஜாயின் ஆனது ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டம் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யுது. சோ இது வந்து 5வது லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அடுத்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன? இப்ப எப்படி ஜிஐடி அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து மஸ்குலர் சிஸ்டம் இருக்கும், நர்வஸ் சிஸ்டம் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கும், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இருக்கும். இது மாதிரி எல்லா சிஸ்டமும் ஜாயின் ஆகி மொத்தமா இருக்கக்கூடியதான் என்ன சொல்றோம்? ஆர்கனிசம் லெவல் அப்படின்னு சொல்றோம். அதாவது வெவ்வேறு விதமான சிஸ்டம் ஜாயின் ஆகி. இப்ப நம்ம ஒரு சாப்டர் லாங்குவேஜ் புக்ஸ்ல வந்து எப்படி பார்த்தோம்? ஒரு பேராகிராஃப் பல பேராகிராஃப் சேர்ந்தது வந்து ஒரு சாப்டர் பார்த்தோம்ல. பல சாப்டர் சேர்ந்ததுதான் என்னது ஒரு புக் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி கம்பேரிசன் தான். ஒரு சிஸ்டம் இருக்கு, அதே மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் சிஸ்டம் ஜாயின் ஆகி ஒரு மொத்த ஹோல் பாடியா இருக்கக்கூடியதான் என்ன சொல்றோம்? நம்ம ஆர்கனிசம் லெவல் சொல்றோம். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். மொத்தமா ஜாயின் ஆகும்போது ஒரு மொத்தமா ஒரு வேலை செய்யும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொன்றும் அதுக்கான யுனிக் விஷயங்கள், ஒவ்வொரு சிஸ்டமும் அதுக்கான யுனிக் ஃபங்க்ஷனை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டமும் தனியா என்ன பண்ணும்? மொத்தமா ஆர்கனைஸ்டா ஒரு வேலையை செய்யும். ஸோ அந்த லெவல் தான் வந்து ஆர்கனிசமல் லெவல். ஸோ மொத்தம் 6 லெவலா என்ன பண்ணிட்டோம்? நம்ம பிரிச்சிட்டோம். ஆட்டம் லெவல், தென் மாலிகுல் லெவல், செல்லுலர் லெவல், டிஷ்யூ லெவல், தென் ஆர்கன் லெவல், சிஸ்டம் லெவல், தென் ஹோல்சம் ஆர்கனிசம் வைஸ் என்ன பண்ணிட்டோம்? மொத்தமா பிரிச்சிட்டோம். ஸோ இப்ப இந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிஸ்டம்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். அதே மாதிரி ஸோ இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய சிஸ்டம் 11 மேஜர் சிஸ்டம் என்ன பண்றோம்? டிவைட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம், மொத்த பாடியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நரம்பு மண்டலம். ரெண்டாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மூச்சு சுவாசம் இதுக்கு தேவையானது. அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், உடம்பு முழுக்க நியூட்ரியன்ஸையும் எனர்ஜிக்கு தேவையான சத்துக்களை கொண்டு போகக்கூடிய விஷயங்கள். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம், சர்க்குலேட்டரி சிஸ்டம். ரெண்டாவது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ சாப்பிட்ற சாப்பாடு எப்படி அதை டைஜஸ்ட் ஆகுது, அதுல இருந்து எப்படி எனர்ஜி எடுக்குது, தென் அதுக்கப்புறம் வேஸ்ட் வந்து எப்படி எலிமினேட் ஆகுது இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல. அடுத்து வந்து எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகணும்? வேஸ்ட் ப்ராடக்ட் வெளியே போகணும். அதுக்கான செப்பரேட் சிஸ்டம் வந்து என்னது? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். ஸோ மொத்த பாடிக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடிய இந்த 2 விஷயங்கள் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னா ஸ்கெலிட்டல் மஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தனி, தென் மஸ்குலர் சிஸ்டம் ரெண்டையும் சேர்த்து ஸ்கெலிட்டோ மஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இன்டோமெட்ரிக் சிஸ்டம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஸ்கின்னு தான். மொத்த பாடியும் கவர் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம், அதை வந்து இன்டோமெட்ரிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இம்யூன் டிஃபென்ஸ் மெக்கானிசம். இத்தனை ஃபங்க்ஷன் இருக்கு. மற்ற எக்ஸ்டர்னல் திங்ல இருந்து நம்ம பாடி அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலை செய்யக்கூடியதான் வந்து என்னது? இம்யூன் சிஸ்டம். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ஃபங்க்ஷன், நம்ம உடம்புல செய்யக்கூடிய நார்மல் ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக இருக்கக்கூடிய எண்டோக்ரைன். ஒரு குழந்தை வந்து எப்படி வளருது, அந்த குழந்தை வளரும் போது எப்படி ஒரு ஏஜ்ல வந்து பியூபர்ட்டி அடையுது, அதுக்கப்புறம் என்னென்ன டிஃபரன்ஸ் வயசாகும் போது எப்போ ஹார்மோன் செக்ரீட் ஆகணும் அப்படிங்கிற மொத்த விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எண்டோக்ரைன் சிஸ்டம். அட் லாஸ்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் மட்டும் எப்படின்னா ஃபர்தரா ஸ்பிளிட் பண்ணி 2ஆ இருக்கும். பிகாஸ் பேஸ்ட் அப்பான் தி செக்ஸ், மேல் ஃபீமேல் அப்படிங்கிற பொறுத்தவரை 2 பேருக்கும் காமனா வந்து இது வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லுவோம். பட் ஆர்கன் வைஸ் 2 பேருக்கும் என்ன இருக்கும்? டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மொத்த 11 சிஸ்டம் தான் சேர்ந்ததுதான் நம்ம பாடி. ஸோ நம்ம பர்டிகுலரா ஒரு சிஸ்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆரம்ப புள்ளி கெமிக்கல் மாலிகுல்ல இருந்து லாஸ்ட் ஆர்கனிசம் தென் சிஸ்டம் வரையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு கண்டென்ட் பார்க்கலாம். பாய்.